ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் மசாலா சாபுதானா கிச்சடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, எவ்வளோ குயிக்காக ஈஸியாக செய்கிறோன்னு வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு கப் அளவு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலை உங்களோட அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்குன்றதால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் சாபுதானா கிச்சடி செய்கிறதோட அளவு என்னென்னா 1/4 கிலோ 250 கிராம் அளவு எடுத்து நான் ஒரு 6 hours முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது இடையில 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம இப்படி இதை பெரட்டி விட்டுக்கலாம். இல்லைனா ஒரே பக்கமாக வெந்துச்சுன்னா உள்ளே தீஞ்சிரும். அதனால தான் இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேங்கெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, தொடும்போதே எப்படி தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வருது. நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்படி ஃப்ரை இருந்தாலுமே உள்ள ஒரு ஜகால நம்மளுக்கு கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் அப்படியே சாப்பிடும் போது கொஞ்சம் நமுத்து போன மாதிரியே இருக்கும். அதனால தான் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ண சொல்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மலாட்டெல்லாம் நல்லா வெடிச்சு வருது. ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே ஃப்ரை ஆகாது. அதனால தான் ஃப்ளேமை மீடியமில் வச்சு செய்கிறோம். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மீதி எல்லாமே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம மலாட்டா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்து அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை தோலெல்லாம் உரித்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டுக்கு வரட்டும். எண்ணெய் சூடானோடனே இதில் இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா நம்மளது பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வெடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பொடிசா கியூபாக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இதிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மயஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமா மயஞ்சி வர்றதுக்கு நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். சரி, எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுல நம்ம வெங்காயம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்து செய்வோம். 1/4 ஸ்பூன் அளவு இதுல நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பெரட்டிக்கலாம். தக்காளி நம்மளது நல்லா மசிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துல ஒரு உருளைக்கிழங்க நான் மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். அதை நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சில பேர் வேக வச்சு சேர்ப்பாங்க. இல்லைன்னா நம்ம இப்படியே டைரக்டா சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தக்காளி மசிஞ்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சோம்னா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இதுலயே நல்லா வெந்து வந்துடும். ஃப்ளேம் நம்ம ஹைலியே தான் வச்சிருக்கோம். தக்காளியில இருக்க மாய்ஸ்டர்லயே அந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா உப்பு பிடிச்சி வெந்து வந்துடும். சரியா, இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு தீர மாதிரி இருந்தா நீங்க ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நம்மளது நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்க, சூப்பராக உருளைக்கிழங்கு நம்மளது வெந்துடுச்சு. இதில் இப்போ நம்மளோட ஊற வச்ச சாபுதானாவை எடுத்து சேர்த்துக்கலாம்.
ஊற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி இல்லாம சுத்தமா இதுல சேர்த்துக்கலாம். நம்ம சொன்னேன் இல்லையா, நான் 1/4 கிலோ சாபுதானா. இது காலையில நான் ஒரு மதியானமா 12 மணி கிட்ட இதை ஊற வச்சேன். இப்போ நான் ஈவினிங் ஒரு 7 o'clock இதை செஞ்சிட்டு இருக்கேன். 12 மணிலேருந்து 7 o'clock வரைக்கும் இது ஊறிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஃப்ளேம் ஹைலியே வச்சு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இதை இதுல இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அதை புழிஞ்சிக்கலாம். ஹாஃப் லெமனையும் புழிஞ்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் எல்லா ஜகாலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நம்மளோட வேர்க்கடலை, இது நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டருக்கு மாற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோல் எல்லாமே நம்ம உரிச்சி எடுத்துட்டோம். இப்போ வெறும் இதை கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes இது குக் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க நம்மளோட வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம நல்லா ஒரு டைம் கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நம்மளோட மசாலா சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மசாலா சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.